கேஆர் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சீஸ் ஆம்லேட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தோசை தவா வச்சாச்சு. இப்போ நம்ம சிக்கன் சீஸ் ஆம்லேட்டுக்கு தேவையானது வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், சிக்கன் பீஸுங்க பிச்சு போட்டு வச்சுக்கிறேன், 2 சீஸு, 2 முட்டை. இப்போ நம்ம தவாவில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கின்னு தவாவில் இப்போ நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம பிச்சு போட்ட சிக்கனை இதில் தவாவில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம லைட்டாக இதுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி போடுறதுன்னா லைட்டாக போட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். கொத்தி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஸ்பைஸியாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம மாமூல் வேறு பாத்திரத்துக்கு மிக்ஸ் பண்ணி மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது நம்ம ஒரு கிளாஸில் கொஞ்சோண்டு வெங்காயம், நெக்ஸ்ட் அதுக்கு தேவையான பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போதும், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மல்லித்தூள் கொஞ்சம், வீட்டு மிளகாத்தூள் இது கொஞ்சம். இப்போது இந்த முட்டையை கொஞ்சம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு முட்டையை உடச்சி அது ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு தேவையான அளவுக்கு தவாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு. வாங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா 2 முட்டையும் ஊற்றிடலாம். 2 முட்டையும் ஊற்றியாச்சு. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்கினா போதும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுன்னா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீஸை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா நம்ம சீஸு இது வச்சிடலாம். இந்த சூட்டில் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நம்ம நாலா பக்கமும் கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டோம்னா நம்மளுக்கு அந்த சீஸ் இதாகாது. இந்த அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி மாட்டோம்னா நமக்கு அந்த சீஸ் வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது ஆம்லேட் போட்டுக்கிறேன். அதுக்கும் சேம் அதே மாதிரி தான். ஏன்னா இது போட்டாச்சு, சேம் தான். ரெண்டாவது ஆம்லேட்டுக்கு போட்டாச்சு. இது சூடானவே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி திருப்பிக்கலாம். வாங்க ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணி திருப்பியாச்சு. பாருங்கள், எடுத்துகிட்டு பிறகு காட்டுறேன் எந்தளவுக்கு சீஸ் லட்டாக இருக்குதுன்னுட்டு. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சீஸ்
சிக்கன் ஆம்லேட் ரெடியாக இருக்குதுன்னுட்டு சீஸ் எந்த அளவுக்கு உள்ளே மெல்ட் ஆகிருக்குதுன்னுட்டு பாருங்கள். வாங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம சீஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னுட்டு கறி பாருங்கள். இந்த அளவுக்கு ஆவி பாருங்க எவ்வளோ சீஸ் எப்படி இருக்குதுன்னுட்டு. வாங்க டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராகவும் நம்ம அந்த சிக்கன் பீஸ் போட்ட ஸ்பைஸியும் சீஸுக்கும் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது. நீங்களும் இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.